ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பாயிண்ட் அண்ட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி பூண்டு சட்னி அரைக்கலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயில் ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு பூண்டு 2 கைப்பிடி அளவுக்கு உரித்து சேர்த்துடலாம். இதை பாதி சிம் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ அதோடு நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்துடலாம். காஞ்ச மிளகா ஒரு 7-8 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இது ரொம்ப காரம்ன்றதுனால நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 4-5 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். அதே எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம பூண்டு காஞ்ச மிளகா ஆறிடுச்சு நம்மளுக்கு. இப்போ அதோட உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்டியான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிச்சதை கொட்டி கலந்துடலாம். இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.